Hello, welcome all to this channel. I am your Karthikeyan, your tutor. ஸோ இன்னைக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்லர்ஜி தான் பார்க்க போகிறோம். மெட்லர்ஜி பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. திஸ் இஸ் சாப்டர் 1 மெட்லர்ஜி. இதில் உள்ள லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இது மூணுத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணுத்தில் நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் இந்த மொத்த சாப்டருமே உள்ளடங்கி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் வாஷ் அல்லது கிராவிட்டி செப்பரேஷன் சொல்லுவாங்க. ஃபோர்த் லொட்டேஷன் லீச்சிங் சொல்லும்போது லீச்சிங்கில் 4 விஷயம். ஸோ ஆசிட் லீச்சிங், அமோனியம் லீச்சிங், ஆல்கலி லீச்சிங் அப்படின்ட்டு சைனில் லீச்சிங்ட்டு 4 லீச்சிங் இருக்கும். ஸோ அந்த லீச்சிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, விச் இஸ் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். செகண்டரி ஸ்டெப் என்ன, ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைடு. கான்சன்ட்ரேட்டட் பண்ண அந்த ஓர் இருக்குல்ல, ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சைடாக மாற்றுறோம். ஸோ அந்த ஆக்சைடை ரிடக்ஷன் மூலியமா நம்ம என்ன பண்ணுறோம், ரிடக்ஷனை இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஹெச் போட்டோன்னா நம்மளுக்கான ஓர் இட் இஸ் டு பி பியூராக வந்திருக்கும். இந்த ஓரை நம்ம திரும்பி மூணாவது ப்ராசஸான இந்த ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்கும், வேஃபர் ஃபேஸ் மெத்தட் இருக்கும், டிஸ்டிலேஷன், லிக்விடேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங் இருக்கும். அதுக்கடுத்து வேஃபர் ஃபேஸ் மெத்தட். இந்த வேஃபர் ஃபேஸ் மெத்தட் ஏன் இம்பார்ட்டன்னா இதில் ரெண்டு ப்ராசஸ் தான் இருக்கும், மான்ஸ் ப்ராசஸ் அண்ட் வேனாக்கல் ப்ராசஸ். மான்ஸ் ப்ராசஸ் நிக்கலுக்கு அண்ட் வேனாக்கல் ப்ராசஸ் டைட்டானியம் அண்ட் ஜிர்கோனியம்ங்கிற 2 மெட்டலுக்கு. இதுதான் மூணாவது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அண்ட் ஓர்ஸ், ரிமூவல் ஆஃப் கேங் பேஸ் பண்ணி தான். ஸோ கேங்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டே கேங் அப்படின்னா இம்பியூரிட்டி ஆல்ரெடி நான் அந்த வீடியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் கிராவிட்டி செப்பரேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் வாஷ், ஃபோர்த் ரொட்டேஷன் லீச்சிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன். இது 4 பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னா என்னது, ஜென்ரலி ஒரு ஓர் எது கூட அசோசியேட் ஆகிருக்கும், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ் கூட, ராக்கி மெட்டீரியல்ஸ் கூட அண்ட் சிலிஷியஸ் மேட்டர் கூட இதாக. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேங்குன்னு சொல்கிறோம். அப்போது கேங் அப்படிங்கிறது ஒரு புக் பேக் கொஷின், அதை நீங்கள் அங்கே படிச்சுக்கலாம், அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? ஸோ அதுக்கடுத்து என்னது இருக்குது, த ப்ரீலிமினரி ஸ்டெப் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் டு ரிமூவ் தி. இது வந்து ஃபர்ஸ்ட் என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கொஷின் இருக்காது, பட் இது ஒரு கொஷினாக நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர் அப்படின்னா என்னென்னா ப்ரீலிமினரி ஸ்டெப்னா முதன்மை விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம், முதன்மை விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் க்ரூட் மெட்டீரியல் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டீரியல் என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதை தான் நம்ம அந்த மாதிரி நம்ம இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது, அந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது பேர் தான் இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் இருக்குது. ஸோ கிராவிட்டி செப்பரேஷன்னா என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோடைய பிரின்சிபல் என்னென்னா டிஃப்ரென்ஸ் in specific gravity between gang and ore. கேங்குக்கும் ஓருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். கேங்குனா அழுக்கு அண்ட் ஓர்னா இது. ஸோ ஒரு மெட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஓருன்னு சொல்கிறாங்க. அந்த ஓரில் என்னது சேர்ந்துருக்கும், இம்பியூரிட்டிஸுங்கிற கேங்கும் சேர்ந்துருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த மெத்தடில். இன் திஸ் மெத்தட் க்ரஷ்டு ஓர் என்ன பண்ணுறாங்க, வாட்டரில் ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போது கரண்ட்லி ஃப்ளோயிங் ட்ரெயின் ஆஃப் வாட்டரில் இது பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க. இங்கே க்ரஷ்டு ஓர் இருக்குது. இந்த க்ரஷ்டு ஓரில் க்ரஷ்டு ஓர்னா என்னது சார், ஸோ பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கோம். இந்த பெரிய ஓரை நம்ம இதில் போடாமல் பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கோம். வாட்டர் இங்கேருந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்படி சப்ளை பண்ணும்போது இதுவும் இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஓரில் இருக்கிற கேங் எல்லாமே தண்ணியோடு அடிச்சுக்கிடும். ஏன் அப்படின்னா லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு பந்து மேலேருந்து போட்டோன்னா அது கீழே பார்க்க தான் முடியும், ஏன் மேலே பார்த்து போல அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும்போது அங்கே கிராவிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஹெவி வெயிட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் விழுறதுக்கு டைம் எடுக்கும், லைட் வெயிட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் டக்குன்னு விழுந்துடும். இதுதான் உங்களுக்கு ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. பர்டிகுலர் கிராவிட்டி தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்ன ஆயிடுது, ஓர் எல்லாமே இங்கேயே நின்றுக்கிடுது, மற்ற கேங் எல்லாமே வாட்டரோட இங்கே வந்தது. இதுதான் ஹைட்ராலிக் வாஷிங் ஆஃப் ஓர்ன்னு சொல்லலாம், வாட்டர் வித் கேங் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு அங்கே சிம்பிளி உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருப்பாங்க.
ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். ஸோ ஃபோர்த் ஃப்ளோஷனை நுரை மிதத்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நுரை மிதத்தல் முறை அப்படின்னா என்னென்னா, இந்த மெத்தட் எதுக்கு தான்னா சல்ஃபைடு ஓர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான். சல்ஃபைடு ஓர்ஸில் கலினானா என்னங்கிறத சொல்லிடுங்க. அண்ட் ஜிங்க் பிளெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜிங்க் பிளெண்ட் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைட். அப்போ இது ஒரு சல்ஃபைடு ஓர். அப்போ அது என்ன மெட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் போன வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன் திஸ் மெத்தட் த க்ரஷ்டு ஓர் என்ன பண்ணுறோம், வாட்டரால் சஸ்பெண்ட் பண்ணுறோம். எது கூட மிக்ஸ் பண்ணுறோம், ஃபோர்த்திங் ஏஜென்ட்னு சொல்கிற பைன் ஆயில், எக்லிப்டஸ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கலெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற சோடியம் எத்தில் சாண்டேட் விச் ஆக்டர்ஸ் கலெக்டர் இஸ் ஆல்சோ என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ நல்ல அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சமையல் மாதிரி தான், சரியா? இந்த மெத்தடில் க்ரஷ்டு ஓரை எது மூலியமாக சஸ்பெண்ட் பண்ணுறோம், வாட்டர் மூலியமாக spend பண்ணுறோம். அண்ட் மிக்ஸ்டு வித் ஃபோர்த்திங் ஏஜென்ட்ஸ் such as fine oil, eucalyptus oil, etc. Small quantity of sodium with land acts as a collector is also added அப்படின்னு சொல்லலாம். இந்த மிக்சர் வழியாக இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறது ஒரு மிக்சர், நிறைய காம்பவுண்ட்ஸஸ் நிறைய எலிமெண்ட்ஸஸ் சேர்ந்துருக்கிறது தான் ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம ஏரையும் பாஸ் பண்ணுறோம். இப்போ கலெக்டர் மாலிகூல்ஸை அட்டாச் டு ஓர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மேக் தம் வாட்டர் ரெப்லண்ட். ஸோ என்ன ஆகுது, நம்மளோட ஓர் வந்து இதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த ஓர் கூட யார் அட்டாச் ஆகிற, கலெக்டர் பார்ட்டிகல்ஸ் அட்டாக் ஆகி வாட்டர் ரெப்பலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, வாட்டரை விட்டு வெளியே வராங்க அப்படின்னு சொல்லலாம். வாட்டரை பிடிக்காமல் வெளியே வராங்க. அப்போ இதோடைய ரிசல்ட்டாக என்ன ஆகுது, பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆயில் மூலிமா வெட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறது நம்மளுக்கு நுரையா சர்ஃபேஸ்க்கு வந்து விழுது. சர்ஃபேஸ்னால் நம்ம வச்சிருக்கிற இடத்துல நம்ம நிலத்தை நோக்கி வருது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஃபோர்த்தெல்லாம் நீங்கள் காய வைக்கிறீங்க, நகட்டி காய வைக்கும் போது நம்மளுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஓர் கிடச்சிரும். இப்போ கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ப்ரிஃபரன்ஷியல். அப்போ ஓர் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெட்டட் பை ஆயில், கேங் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெட்டட் பை வாட்டர். இதுதான் இதில் உள்ள பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓர்னா ஆயில், ஓன்னு அப்போ வச்சுக்கோங்க. கேங் பார்ட்டிகல்ஸ் யாரால் வெட் பண்ணப்படுறாங்க, கேங் பார்ட்டிகல்ஸ்லாம் வாட்டரால் இது பண்ணுறாங்க. இந்த கொஷின் ஃபோர்த் ரொட்டேஷனுங்கிற கொஷின் ஆல்ரெடி ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. ஒரு புக் இன்சைட் கொஷின், புக் மார்க்கில் கிடையாது. இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஷினை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கொஷினை உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு சல்ஃபைடு ஓருக்கு தான் இது யூஸ் ஆகும். இப்போ ஓரும் சல்ஃபைடாக கேங்கும் சல்ஃபைடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இது. when the sulfide ore of metal of interest contain other metal sulfide as a impurity, டிப்ரெசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். டிப்ரெசிங் ஏஜென்ட் யார், சோடியம் சயனேட் NaCN, இல்லைனா சோடியம் கார்பனேட் NaCO3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுறோம். இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மெட்டல் சல்ஃபேட்ஸை தடுக்குது. ஃபோர்த்து கூட வர்றதை தடுக்குது. அதர் மெட்டல் சல்ஃபேட்ஸ் அதாவது கேங்ஸ் எல்லாமே வராமல் தடுக்குது, அந்த நுரையோட வராமல் தடுக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த impurities such as zinc blend is present in galena. zinc blend வந்து கலினால ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா சோடியம் சயனைட் ஆட் பண்ணினா அதோடைய ஃப்ளோட்டேஷன் ப்ராப்பர்ட்டி. ஏன் அது வந்து ஃபோர்த் அப்படின்னாலே நுரை அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோட்னா மிதத்தல் அப்படின்ட்டு அர்த்தம். ஃபோர்த் நுரை கூட என்ன ஆயிடுது, இப்படி இருக்கும்போது நுரை கூட இப்படி வெளியே வருது. அப்போது அந்த நுரை கூட எதனால தான் வருது, சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்கிறதுனால தான். அப்போ சல்ஃபைடு ஓர்ஸுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, நுரை கூட வர்றது. அப்போ அந்த ஃப்ளோட்டேஷன் ப்ராப்பர்ட்டி, மிதக்கிற ப்ராப்பர்ட்டியை தடுக்குது. அதுக்கு பதிலாக ஒரு லேயராக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ காம்ப்ளெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற 5th சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பைன் ஆயில், இது எக்லிப்டஸ் ஆயில். எது பைன் ஆயில் தெரியுதா, இது பைன் ஆயில், இது எக்லிப்டஸ் ஆயில். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஓர் சல்ஃபைடு ஓர் கூட சல்ஃபைடு கேங் இருக்குது. இது வந்து கலெக்டர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பேரை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஏர் போகுது, இங்கே சல்ஃபைடு ஓர்ஸ் கூட நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்குது, இங்கே மோட்டாரும் சுற்றுது. இது எல்லாமே அவங்க அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இப்படி தான் அந்த மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்ஸ் பண்ணுறது அண்ட் என்னென்ன இருக்கோ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். இங்கே என்ன ஆகுது, நுரையா இருக்கா, இந்த நுரை எல்லாமே வெளியே வந்துருதா. இதை நம்ம ஸ்கிம்டு ஆஃப் ட்ரைடு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா மூணாவது, விச் இஸ் லீச்சிங். லீச்சிங் அப்படின்னா என்னென்னா இது ஒரு
ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கான்சன்ட்ரேஷனில் ஒரு ப்ராசஸ். இதில் வந்து 4 விஷயமா இருக்குது. சயனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆசிட் லீச்சிங், ஆல்கலி லீச்சிங் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்குது. அந்த 2 விஷயத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அந்த வீடியோவை இப்போ அதை சொல்கிறேன். ஸோ என்னது லீச்சிங்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படிங்கிறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் சொல்யூபிலிட்டி ஆஃப் அ ஓர். சொல்யூபிலிட்டி அப்படின்னா அந்த ஓருடைய கரையும் தன்மை, எப்படி அது கரையுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ என்னது ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்னா என்ன? ஸோ solubility of an ore in an aqueous solution. ஸோ aqueous solution அப்படின்னு சொல்லும்போது இப்போது என்னோட சொல்யூஷன் இப்படி இருக்குது. இதில் வந்து இதுதான் சால்வெண்ட்டுங்கிறது தண்ணி மாதிரி இருக்குது. சொல்யூட்டுங்கிறது இப்போ ஒரு பாச்சா உருண்டையை போடுறோம் அப்படின்னா அது கரைஞ்சு போகுதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதுதான் யார்? சொல்யூட். இது யார்? சால்வெண்ட். இது சொல்யூஷனுங்கிற ஒரு சாப்டரில் நீங்கள் படிச்சிருக்கலாம். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்னது? ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் தான் புரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணுது? அதோடைய சொல்யூபிலிட்டி, கரையும் திறன் அப்படின்ற அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னது இருக்குது? சொல்யூபிலிட்டி ஆஃப் அன் ஓர் கரைகிறத பொறுத்து இருக்குது. அதோட சூட்டபிள் சால்வெண்ட்டில் ரியாக்ஷன் அக்வா சொல்யூஷனாக கிடைக்கும். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம்? அந்த க்ரஷ் பண்ண ஓரை எதில் டிசால்வ் பண்ண வைக்கிறோம்? அதுக்கு சூட்டபிளான அந்த மெட்டல் வந்து ஜிங்காக அதுக்கு தேவைங்கிற மெட்டல். இதுவே அது லெட்டாக இருந்துச்சுன்னா, அது அலுமினியமாக இருந்துச்சுன்னா, அது கோல்டாக இருந்துச்சுன்னா, அது சில்வராக இருந்துச்சுன்னா அது அதுக்கு பொறுத்தார் போல், அது அதுக்கு ஏற்றார் போல். இப்போ ஒரு பையன் இருக்கானா அவனுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை தான் அவன் எடுக்க முடியும், அவன் சைஸுக்கு ஏற்ற ட்ரெஸ் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அப்போது மெட்டல் ப்ரெசன்ட் இன் ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு சொல்யூபிள் சால்ட். அப்போ அந்த மெட்டல் ப்ரெசண்ட்டாக இருக்கிற மெட்டல் வேற என்னமோ ஒரு மெட்டலை காம்ப்ளெக்ஸாக சேர்ந்து போயிடும். வைல் த கேங் ரிமைன்ஸ் இன்சால்யூபிள். ஸோ கேங் வந்து இன்சால்யூபிளாக இருக்கும். இந்த மெட்டல் எல்லாமே சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். அந்த காம்ப்ளெக்ஸை அடுத்த ஒரு ப்ராசஸ் மூலிமா நம்ம ஒரு மெட்டலாக நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு மெட்டலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். அந்த மெட்டலை எப்படி எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து நம்ம மெட்டலை எடுத்துக்கலாம். இதுதான் எங்கள் மெத்தட். இப்போ சைனைட் லீச்சிங். ஸோ சைனைட் லீச்சிங்னா அது சைனைட் வச்சு பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே உள்ள ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கோல்டு ஓர் as an எக்ஸாம்பிள். ஸோ கோல்டு ஓரோடைய கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம். த crushed ore of gold is reached with agitated dilute solution of sodium cyanide. ஸோ சோடியம் சைனைட் அப்படின்னா NaCN. ஸோ NaCN போட்டு அதை கரைய வைக்கிறோம். கோல்டு எதாக மாற்றப்படுகிறது? சொல்யூபிள் சைனைட் காம்ப்ளெக்ஸாக மாற்றப்படுகிறது. சொல்யூபிள் சைனைட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த கேங் அலுமினோசிலிகேட் இன்சால்யூபிள், அதாவது அது கரையாமல் இருக்கும். ஸோ அப்போ எது கரையும்? நம்மளுக்கு மெட்டல் கரைஞ்சி ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நம்மளுடைய கேங் கரையாமல் இருக்கும். இந்த இருக்கு பாருங்களேன். இதுதான் காம்ப்ளெக்ஸ். இப்போ ரிகவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரிடக்ஷன் மூலிமா நம்ம நம்மளோட மெட்டலை அந்த காம்ப்ளெக்ஸை மெட்டலாக எடுக்க போகிறோம். இப்போ கோல்ட் கேன் பி ரிகவர்டு பை ரியாக்டிங் த டீஆக்சினேட்டட் லீச்டு சொல்யூஷன் ஜிங்க். ஸோ ஜிங்கோட இது பண்ணும்போது இங்கே டிசோசியேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது இந்த கோல்டு வந்து வெளியே வந்துடும். அந்த கோல்டு இருக்கிற இடத்துல வந்து யார் ஆக்குப்பை பண்ணுவா? ஜிங்க் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தீங்கன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று விஷயம், இங்கே சிமெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். த ப்ராசஸ் ஆஃப் கோல்டு இஸ் ரெடியூஸ் டு இட் எலமெண்டல் ஸ்டேட். அது எலமெண்ட் அப்படிங்கிறதையும் காம்பவுண்ட் அப்படிங்கிறத போன வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு எலமெண்ட்னா அது ஏயு, அது கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ், அதாவது காம்பவுண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த எலமெண்டெல்லாம் அதோடைய ஸ்டேட்டுக்கு வந்திருக்கனால அதுக்கு ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற காரணத்தினால இது சிமெண்டேஷன் அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் கோல்டு வந்து அதோடைய எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கனால இது சிமெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ இப்போ அமோனியா லீச்சிங்னா அமோனியா வச்சு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு க்ரஷ்டு ஓர் கண்டெய்னிங் நிக்கலோ காப்பரோ, ஏதோ ஒரு ஓரில் நிக்கலோ காப்பரோ கொபால்ட்டோ
இருந்துச்சு அப்படின்னா CO கார்பன் மொனாக்சைடு இல்லைப்பா. ஸோ CO ஒரு மாதிரியும் அண்ட் CO அப்படின்ட்டு போடணும். இங்கே வந்து இது எது கூட ட்ரீட் பண்ணுறோம்? அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா அண்டர் சூட்டபிள் ப்ரெஷர், அதுக்கேற்ற ப்ரெஷரில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டரில் நம்ம படிப்போம். இப்படி நம்மளுக்கு என்ன ஆகுதுப்பா? ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து என்னது? ஓர் லீவிங் பிஹைண்ட் த கேங் அயான் 3 ஆக்சைடு, ஹைட்ரோ ஆக்சைடு அண்ட் அலுமினோ சிலிகேட்ஸாக வெளியே போயிடும். இப்போ என்ன பார்க்குறோம்? ஆல்கலி லீச்சிங். ஆல்கலி லீச்சிங் சொல்லும்போது ஏதாவது ஒரு ஆல்கல் ஹாலைடு வச்சோ, ஆல்கல் குரூப் வச்சு, ஆல்கலைன் அண்ட் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க, 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. இந்த மெத்தடில் த ஓர் இஸ் ட்ரீட்டட் வித் அக்வஸ் ஆல்கலி டு ஃபார்ம் அ சொல்யூபிள் காம்ப்ளெக்ஸாக மாத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்சைடு அப்படிங்கிறது எதோடைய ஓர், அதோடைய ஃபார்முலா என்னென்னா Al2O3.NH. அப்போ அது என்ன ஓர் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு போன வீடியோ பார்த்துருந்தீங்க. என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அது எதோட ஓர் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் aluminum is heated with solution of suitable hydroxide or sodium carbonate. So sodium அப்படிங்கிறது அது alkaline and alkaline earth metal உள்ளது. அப்போ sodium hydroxide, இது என்னது? sodium carbonate. இது மூலியமா நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் to form a soluble meta-aluminate leaving behind the impurities. So impurities கூட யார் போயிடுறா? அயர்ன் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு எல்லாமே நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸாக வெளியே போயிடுது. அப்போ நம்மளுக்கு மெட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எல்லாமே தனித்தனி கொஷனை கேட்கலாம். ஆசிட் லீச்சிங் டிஃபைன், ஆசிட் லீச்சிங் டிஃபைன், ஆல்கலி லீச்சிங் டிஃபைன், சயனைட் லீச்சிங் அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்கலாம். இங்கே இந்த நான் சொன்ன மாதிரி பாக்சைடுக்கு இதுதான் இது நம்மளுக்கு பாக்சைடு. ஸோ NH2 1H2O இருக்குன்னு வச்சுக்கலாமே. இங்கே NaOH இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன மாதிரி? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே 6 இருக்கா, 4 2s are 8 ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். மற்றது எல்லாமே இம்ப்யூரிட்டிஸாக வெளியே போயிருக்கும். த ஹாட் சொல்யூஷன் இஸ் டிகேண்டட், கூல்ட் அண்ட் டைல்யூட் பண்ணிடுறோம். திஸ் சொல்யூஷன் இஸ் நியூட்ரலைஸ் பை பாசிங் CO2 கேஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ் பண்ணுறோம். எதுக்காக? டு ஃபார்ம் த ஹைட்ரேட்டட் Al2O3 ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் இங்கே நடக்குது. ஸோ பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஆஃப் அலுமினியம் இஸ் ஹீட்டட் வித் சொல்யூஷன் இந்த மாதிரி பண்ணுறோம். அப்போ ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங் சொல்லும்போது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் ஆசிட் வகைகளை சார்ந்தது. இங்கே அதிகப்படியாக நம்ம படிக்கிறோம் 12th. ஸோ ஆசிட் லீச்சிங் சொல்லும்போது லீச்சிங் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ். என்னென்ன சல்ஃபைட் ஓர்ஸ்? ஜிங்க், பிளெண்ட், கலினா இவங்களை வச்சு லீச் பண்ணுறது. எது மூலயமா அது பண்ணுது? வித் ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மூலிமா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஆசிட் லீச்சிங். இந்த ப்ராசஸில் இன்சால்யூபிள் சல்ஃபைட் ஓர்ஸை சொல்யூபிள் சல்ஃபேட் ஆகும். அதாவது ஒரு சின்ன எலிமெண்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர எலிமெண்டல் சல்ஃபராக நம்ம மாற்றுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஜிங்க் சல்ஃபேட்டாகவும் அண்ட் எலிமெண்டல் சல்ஃபராகவும் காமிக்குது. இப்போ இது வந்து என்னது? ஜிங்க் பிளெண்ட். இந்த ஜிங்க் பிளெண்ட் கூட H2SO4 போடுறோம். இங்கே 2 இது இருக்குது. இங்கே 2 molecules ஆஃப் SO4 இருக்குது. இந்த SO4 இங்கே வந்துடும் அண்ட் 2S வந்து எனக்கு வெளியே போயிடும். அப்போ மிச்சம் எனக்கு எத்தனை இருக்குது? 2H2O2 இருக்கா? அப்போ 2H2O ஆக வந்துருமா? எஸ், இவ்வளோதான் அந்த ரியாக்ஷன். ஸோ ஈஸியஸ்டான ரியாக்ஷன் கூட. ஓகே, அப்போ ஈஸியாக இந்த ஆசிட் லீச்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசி நம்ம யாருக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷனுக்குள்ளே வந்துடும். மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மேக்னெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்னெட் மெட்டல்ஸாக கவர் பண்ணியிருக்கும். இங்கே வந்து க்ரஷ்டு ஓர் இருக்குது. கரெக்டாக? இந்த க்ரஷ்டு ஓரை நம்ம இங்கே பவுடர்டு ஓருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரஷ்டு ஓர், பவுடர்டு ஓர் எல்லாமே ஒன்று தான். இதில் ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஓர் இருக்குது அப்படின்னா இந்த வீல் வந்து மேக்னெட்டிக் ஓர். இது கூட அப்படியே ஒட்டிக்கிட்டே வருவாங்க. இப்படி ஒட்டிக்கிட்டே இவங்க இங்கே விழுந்துருவாங்க. மற்ற தூசி துரும்பு எல்லாமே அப்படி இங்கே வந்து விழுந்துருவாங்க. ஸோ இதுதான், இது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அது கீழே போய் விழுது. அப்போ மூவிங் பெல்ட்டு. இங்கே மேக்னெட்டிக் ஓர் எல்லாமே இருக்கும், இங்கே நான் மேக்னெட்டிக் ஓர் இருக்கும். நம்மளோட ஓர் மேக்னெட்டிக்னா நம்ம மேக்னெட்டிக் எடுத்துக்கலாம். சரியா? இந்த மெத்தட் எதுக்கெலாம் அப்ளிகபிள்? திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் டு ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுதான் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கேங் அண்ட்
ஓர் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டின்ஸ்டோன் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கூட. ஸோ உல்ஃபார்மேட் இம்ப்யூரிட்டிலேருந்து எடுக்கிறாங்க விச் இஸ் மேக்னட்டிக்காக இருக்கும். அப்போது மேக்னட்டிக்காக இருக்கப்போ சிமிலர்லி ஓர் சச்சஸ் குரோமைட் ஃப்ரிசோலைட் இது எல்லாமே மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் மூலிமா இது டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் யோர் உங்களோட சின்ன சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க.